இந்த ஒரு பஸ் மாட்டிடுச்சு. பஸ் வேறு மாற்று போலீஸ் சொல்லிட்டாங்க. போலீஸ்
புகார் கொடுத்துருக்கீங்க, நடவடிக்கை எடுப்போம். பொதுமக்களுக்கு கைது பண்ணலையே நீங்க சொன்னீங்க, போலீஸ் வந்தாங்க, சரியா? இப்ப கிடையாது, 1 மணி வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க. 1 மணி 3 மணி நின்றுட்டு இருக்கோம். எப்படி வேலை செய்யறது? நீங்க எங்க இதோட போறதுல தெரியும். அடுத்த வேலை எப்படி பாக்குறது? விவரம் எல்லாம் பண்ணக்கூடாது. எதிர்க்கிறேன், நாங்க என்னன்னு சொல்றீங்க, உத்தரவாதம் கொடுக்குறப்ப நீங்க இதை விடுங்க. நாங்க அடுத்த எத்தனை மணி நேரத்தில் உங்களை அழைச்சு கூட உங்க முன்னாடி காமிக்கிறோம். பேசிக்கலாம். உங்க விஷயத்தை என்ன சொல்லுங்க. ஆமா, விஷயத்தை எந்திரிக்க கொடுப்பாரு. உத்தரவு கொடுப்பாரா? உடனே உடனே வந்து நடவடிக்கை எடுக்கணும். சார்
வழக்கு போடப்படும். பொதுமக்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு வழக்கு போடப்படும். குடும்பத்தை பிரச்சனையா ரெக்கார்ட் பண்ணி நைட்டு 12 மணி சிசிடியில் தான் டயர் இருக்கு. முன்னாடி வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். எனக்கு வந்து அவ்வளோ காதால கொடுத்து கேட்க முடியாத கேவலமான வார்த்தைகளை பேசி என் வீட்டுக்காரரை அருவாளால் வெட்டி நைட்டு சம்பவம் போலீஸார் முன்னாடி நடக்குது. எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரேன். 10:10க்கு வெட்டுறான் சார். போலீஸ் முன்னாடி வெட்டுறான் சார். இன்னுமே எந்த ஆக்ஷன் எடுக்கலை. காலையில் வந்து கொலை பண்ணிட்டு போனேன்னு சொல்கிறாங்க சார். அதன் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை சார். பெரியார் பெண்ணுரிமைக்கு பாடுபட்ட பெரியார் வழியில் ஆட்சி நடக்குது. திமுக ஆட்சி. பெண்ணை எவ்வளோ அவதூறாக பேசினான்னு சோசியல் மீடியாவில் போட்டேன்னா பெண்கள் சங்கமே கிளம்பி வந்து போராட்ட காலத்துல இறக்க வைக்க முடியல. மீடியா ஆதாரம் நான் வச்சிருக்கிறேன். சோசியல் மீடியாவில பப்ளிஷ் பண்றேன். அந்த வார்த்தைகளை என் பெண் தாய்க்குள்ள எல்லாரும் கேட்கட்டும். எனக்கு ஆதாரம் கொடுக்கட்டும். இது மாதிரி 3வது தடவை இந்த மாதிரி அவங்க வீடு புகுந்து வெட்டி இருக்கிறாங்க. நைட்டு நேரத்துல தான் பண்ணுவாங்க. நைட்டு சார் இந்த சிவன் கோயில் சத்தியமா சொல்றேன், ஒரு செகண்ட் கண்ணை சிமிட்டல சார். அந்த கொலை மிரட்டல என் பொண்ணு காய்ச்சல்ல இருக்குது. பயந்து காய்ச்சல் வந்துருச்சு. நம்பிக்கை இல்லை. போலீஸ் முன்னாடி தானே சார் வெட்டுறேன். என் பேர் சுமதி. ஊரு கீரமங்கலம். என் பேர் சரவணன். நான் கீரமங்கலம் நகர காங்கிரஸ் தலைவராக இருக்கிறேன். எனக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நிலம் அளக்கிற பிரச்சனையில் இந்த 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 சம்பவத்தில் தொடர்புடைய நபர் எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவர் இதே மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வீடு புகுந்து கதவெல்லாம் தட்டி மிரட்டி வெளியே வட கட்டாயத்தெல்லாம் திட்டி சண்டை போட்டு இழுத்துருக்காரு. நான் கீரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கேன். வழக்கெல்லாம் பதிஞ்சாங்க. ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்கலை. அவர் மீது நல்ல முறையில் நடவடிக்கை எடுக்கலை. இன்னமும் அரெஸ்ட் பண்ணலை. ஆனால் வழக்கு போட்டிருக்கிறாங்க. இன்னும் என் இடத்த அளக்க முடியலை. இவர் வந்து இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி கீரமங்கலம் சுற்று வட்டாரத்தில் இரவில் இந்த மாதிரி பிரச்சனையை இப்போ வீடு புகுந்து மிரட்டுறது, அச்சுறுத்துறது இந்த நபர்கள் மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு கீரமங்கலம் வடக்கில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதே மாதிரி சுற்று வட்டாரத்தில் இரவில்
இந்த கூலிப்படையினர் வந்து இந்த அடிகால் போலோட வந்து அச்சுறுத்துறாங்க, பொதுமக்கள் அச்சுறுத்திட்டே கொண்டிருக்கிறாங்க. ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நான் வழக்கு போட்டிருக்கிறேன், ஹைகோர்ட்டில் போய் இடத்த அளக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கி தந்திருக்கேன், எஸ்பிக்கிட்ட பாதுகாப்பு கேட்டிருக்கிறேன். அப்படி இருந்தும் துரிதமாக காவல்துறை செயல்பட மாட்டேங்குது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. அவங்க மேலெல்லாம் வழக்கு நிறைய இருக்குது. அந்த அப்பேற்பட்ட சூழ்நிலை அவர்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். சாதாரண பாமர மக்கள்லாம் நாங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். இந்த சுற்று வட்டாரத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சட்டவிரோத சமூக விரோத செயல்கள்லாம் நிறைய நடக்குது. அதை பார்த்து கண்டிக்க தமிழ்நாடு அரசு நான் கேட்டுக்கொள்கிறேன். கீரமங்கலம்.